ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் இறக்கத்தில் நான் நல்லா இருக்கிறேன் மக்களே. நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது மக்களே, ஒன்றுமே இல்லை, ஆண்டவர் மேலே நம்ம அன்பே சரியாக செலுத்துறதில்லை. ஆனாலும் கூட தேவன் நம்மளை தூதர்களை கொண்டு முன்னும் பின்னும் நெருக்கி பாதுகாக்கிறார். அவருக்கு முன்பாக உலகத்தில் ஒன்றுமே இல்லை மக்களே. நமக்கு அவர்கிட்ட முழுமையாக நம்ம அன்பு காட்ட ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க, நம்மளை எப்படி வச்சுருப்பாருன்னு நினச்சி பாருங்க. நம்மளை உலகத்தில் நம்மளோட ராஜாக்கள் நம்ம தான் மக்களே. அதனால் அன்பு மட்டும்தான் அவர் கேட்குறாரு, வேறு எதுவுமே நம்ம எடுத்து கேட்குறதில்ல. அதனால் காசு கொடு, பணம் கொடு, எனக்கு கோழியை விட்டு, மாட்டை விட்டு, ஆட்டை விட்டுன்னு அவர் சொல்கிறதில்ல. ஆனால் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட கடமைகள் நீங்கள் செய்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்காக உங்களோட சந்தோஷங்கள் செய்கிறீங்க. ஆனால் தேவன், அருமையான தேவன், நம்மளை பாதுகாத்து இடைவிடாமல் அவர் துதிச்சு கொண்டு இருந்தோம்னால் நம்ம நிச்சயமாக நம்மளை அருமையான பாதுகாத்து கொள்வார். இப்பொழுது மக்களை நான் ஒன்று சொல்ல வரேன். அதிகமாக மக்களை இந்த பக்கம் வெயில் ஆரம்பித்தோடலேருந்து எல்லாத்துக்கும் அம்மா வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் இந்த அம்மா வர்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வேப்பிலையும் மஞ்சளும் நல்லா அரைச்சி ரெண்டையும் நல்லா நஞ்சள் தூள் போடக்கூடாது மக்களை. நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னா, நல்லா விராலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, கட்டி இந்த நீளமாக இருக்கும், அந்த மஞ்சளை வந்துட்டு நல்லா அம்மியில் தட்டி இந்த மஞ்சளும் இந்த வேப்பிலையும் போட்டு நல்லா நெகுன்னு அரைச்சி உருண்டை பிடிச்சி வெயிலில் காய வச்சுக்கோங்க. காய வச்சு டெய்லி ஒன்று ரெண்டு நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய அப்படியே முழுங்கிருங்க, அவ்வளோதான். ஏன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியாது, மாத்திரை மாதிரி முழுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வேப்பிலை உங்களுக்கு கோல்டு, மஞ்சள் ஆன்டிபயோட்டிக் நமக்கு ரொம்ப தேவையான உள்ளது. நீங்கள் அதனால் அதை பார்த்து நீங்கள் வெயில் காலத்துக்கு செஞ்சுக்காங்க மக்களை. நான் அதுதான் பாருங்கள் அரைச்சி வச்சுக்கிறேன். நான் உருண்டை பிடிச்சி வெயிலில் காய போட போகிறேன்.